கவனம், இது மட்டும் நடந்தால் உங்களுக்கு கேன்சர் வருவது உறுதி. சில வைட்டமின்கள் உங்களுக்கு கேன்சர் வருவதை தடுக்கும். சரிவிகித மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு ஒட்டுமொத்த உடல் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். சில வகை புற்றுநோய்கள் வளர்வதையும் இது தடுக்கிறது. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சில வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு உதவக்கூடியவை. இதை தவிர்த்தால் நீங்கள் கேன்சரிடம் இருந்து தப்பிக்க முடியாது. வைட்டமின் டி. போதிய அளவு வைட்டமின் டி எடுத்துக்கொள்வதால் உடலில் மார்பகம், ஆணுறுப்பு மற்றும் பெருங்குடல் ஆகியவற்றில் புற்றுநோய்கள் வருவது தடுக்கப்படுகிறது. சூரிய ஒளியில் நடப்பது, உணவு மற்றும் துணை உணவுகள் என உங்கள் உடலுக்கு தேவையான வைட்டமின் டி எடுத்துக்கொள்ளலாம். வைட்டமின் சி. வைட்டமின் சியில் உள்ள ஆன்டி ஆக்சிடன்ட்கள் உடலில் உள்ள செல்கள் சேதமடைவதில் இருந்து பாதுகாக்கிறது. செல்கள் சேதமடைந்தால் புற்றுநோய் ஏற்படும். பழங்கள் மற்றும் காய்கறிகள், குறிப்பாக சிட்ரஸ் பழங்கள், ஸ்ட்ராபெரிகள், குடை மிளகாய் ஆகியவை வைட்டமின் சிக்கு எடுத்துக்கொள்ள சிறந்தது. வைட்டமின் இ. வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடன்ட்கள் நிறைந்தது. உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸை சமப்படுத்த உதவுகிறது. இது சில வகை புற்றுநோய்களை குணப்படுத்த உதவுகிறது. செல்கள் சேதமடைவதையும் தடுக்கிறது. நட்ஸ், விதைகள் மற்றும் காய்கறி எண்ணெய்களில் வைட்டமின் இ சத்து நிறைந்துள்ளது. வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ ஆரோக்கியமான சருமம், பார்வை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு முக்கியம். இது ஆன்டி ஆக்சிடன்ட்களாகவும் பயன்படுகிறது. வைட்டமின் ஏ நிறைந்த உணவுகளான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கேரட்கள், கீரை வகைகளை அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது கல்லீரலுக்கு நல்லது. ஃபோலேட் பி9. ஃபோலேட் பி வைட்டமின் டிஎன்ஏ தொகுப்பு மற்றும் சரிசெய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. போதிய ஃபோலேட் உட்கொள்வது சில புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறது. குறிப்பாக பெருங்குடல் கேன்சரையும் தடுக்கிறது. கீரை வகைகள், பருப்பு வகைகளில் இந்த சத்து நிறைந்துள்ளது. வைட்டமின் பி6. வைட்டமின் பி6 உடலில் பல்வேறு பயோ கெமிக்கல் எதிர்வினைகளில் துணை புரிகிறது. டிஎன்ஏ தொகுப்பு மற்றும் சரிசெய்வது உள்ளிட்டவற்றுக்கு துணை புரிகிறது. போதிய அளவு வைட்டமின் பி6 அளவு பெருங்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. வாழைப்பழம், கோழி பண்ணை, பருப்பு வகைகளில் வைட்டமின் பி6 அதிகம் உள்ளது. செலினியம். செலினியம் சில புற்றுநோய்களுக்கு எதிராக போராடும் ஆன்டி ஆக்சிடன்ட்களை கொண்டுள்ளது. மீன், கோழி, தானியங்கள், நட்ஸ்களில் உள்ளது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்கள். சால்மன் மற்றும் மெக்ரீல் ஆகிய மீன்களில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் உள்ளது. இதில் உள்ள இபிஏ, டிஎஸ்ஏ ஆகியவை கேன்சர் மற்றும் மற்ற புற்றுநோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. துத்தநாகம். துத்தநாகச்சத்து உடலில் நோய் எதிர்ப்பை அதிகரிக்க மிகவும் தேவையான ஒன்று. புற்றுநோயை தடுக்க துத்தநாகச்சத்து மிகவும் அவசியம். இறைச்சி, பால் பொருட்கள், நட்ஸ் ஆகியவற்றில் துத்தநாகச்சத்து நிறைந்துள்ளது. குறிப்புகள்: புற்றுநோய் தடுப்பில் வைட்டமின்களும் மினரல்களும் எவ்வளவு உதவியுள்ளன என்று ஆய்வுகள் கூறுகின்றன. புற்றுநோய் போன்ற நீண்ட கால நோய்கள் வராமல் தடுக்கின்றன. மேலும் இவற்றை உட்கொள்வதால் மட்டும் இந்த வியாதிகள் வராமல் போகாது. மருத்துவரின் பரிந்துரையும் அவசியம்.